ஈரோட்டில் என்ஐஏ சோதனையில் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. என்ஐஏ அதிகாரிகள் தமிழகத்தின் 12 இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் ஈரோட்டில் ஒரு செல்போன் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் பாபு நம்மோடு இணைந்திருக்கிறார். பாபு, இந்த செல்போன் கைப்பற்றப்பட்டது குறித்த விவரங்கள். வணக்கம் ஜெனிஃபர். தமிழகம் முழுவதும் இன்று 12 இடங்களில் என்ஐஏ சோதனையில் ஈடுபட்டு வருகின்றன. இதேபோல் ஈரோட்டில் 2 இடங்களில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். செட்டிப்பாளையத்தை சேர்ந்த சர்புதீன் என்பவர் வீட்டிலும், பெரியார் நகரில் உள்ள எஸ்கேசி சாலையில் உள்ள முகமது இசாக் என்பவர் வீட்டிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். முகமது இசாக் வீட்டில் கேரளா பதிவெண் கொண்ட வாகனத்தில் 5க்கும் மேற்பட்ட என்ஐஏ அதிகாரிகள் காலை 6 மணி முதல் சோதனையில் ஈடுபட்டனர். சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற சோதனையின் முடிவில் என்ஐஏ அதிகாரிகள் திரும்பி சென்றுள்ளனர். அதிகாரிகள் முகமது இசாக் என்பவரிடமிருந்து அவர் பயன்படுத்திய செல்போன் மற்றும் 2 பென்டிரைவ்களை பறிமுதல் செய்து சென்றுள்ளனர். எனினும் தொடர்ந்து செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள சர்புதீன் இல்லத்தில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜெனிஃபர். பாபு, தற்போது அவருடைய வீட்டில் சோதனை முடிவுற்றிருக்கிறது. வேறு எங்கெல்லாம் சோதனை நடக்கிறது ஈரோடை பொறுத்தவரை? ஈரோட்டில் சர்புதீன் என்ற வீட்டில் சோதனை நடைபெற்று வருவதில் தமிழகத்தில் 12 இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதால் மற்ற இடங்களில் சோதனை முடிவடைய மத்தியத்துக்கு மேல் ஆகும் என என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜெனிஃபர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாபு. தொடர்ந்து தஞ்சாவூரில் 5 பேரின் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அங்கிருந்து தகவல்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் குருநாதன், தஞ்சாவூர்ல எங்கெங்கெல்லாம் சோதனைகள் நடைபெற்று வருகிறது? தற்போது வரையிலான விவரங்கள். ஜெனிஃபர், தஞ்சை மாவட்டத்தில் இந்த HUT என்ற தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடு தொடர்பில் இருந்ததாகவும், இந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆட்கள் சேர்த்ததாகவும் இருந்த புகாரின் அடிப்படையில் தேசிய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தஞ்சை மாவட்டத்தில் 5 இடங்களில் சோதனை செய்து வருகின்றனர். காலை 6 மணிக்கு தஞ்சை குழந்தையம்மாள் நகரில் உள்ள 4வது தெருவில் அகமது என்பவர் வீட்டில் காலை 6 மணி முதல் தற்போது 4 மணி நேரமாக இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் மானாங்குறையில் ஷேக் அலாவுதீன் என்பவர் வீட்டிலும், இதனடுத்து சாலியமங்கலம் பகுதியை சேர்ந்த அப்துல் ரகுமான், முஜிபுர் ரகுமான் உள்ளிட்ட 3 வீடுகளிலும் இந்த சோதனை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. மாவட்டத்தை பொறுத்தவரை 3 இடங்களில் 5 பேர் வீடுகளில் இந்த சோதனை என்பது 4 மணி நேரத்தையும் தாண்டி அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர். இதனடுத்து அப்பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சோதனை செய்யப்படும் வீடுகளில் அதிகாரிகள் உள்ளே கதவை தாளிட்டு உள்ளே உட்கார்ந்து அவர்களிடம் விசாரணை செய்து வருகின்றனர். ஜெனிஃபர். குருநாதன், இங்க சோதனைக்காக எவ்வளவு அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள்? காலையிலிருந்து எவ்வளவு நேரமாக சோதனை நடக்கிறது? அது குறித்த விவரங்கள். கண்டிப்பா ஜெனிஃபர், காலை 6 மணிக்கு வந்த அதிகாரிகள் ஒவ்வொரு பகுதியிலும் குறைந்தது 4க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த பாதுகாப்பு இந்த சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களோடு 3க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். அதாவது மாவட்டத்தில் நடைபெறும் இந்த 5 இடங்களிலும் ஒவ்வொரு வீட்டிலும் 4க்கும் மேற்பட்ட தேசிய புலனாய்வு அதிகாரிகள் 4 மணி நேரத்துக்கு மேலாக சோதனை செய்து வருகின்றனர். ஜெனிஃபர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குருநாதன்.